ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை குறித்து உணர்த்துகிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? என்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள். ஆமாம், என்றைக்குமே உயிரோடு இருப்பார்கள். என்றைக்குமே அவர்கள் எப்படி இருப்பாங்க? உயிரோடு இருப்பார்கள். அப்போ தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது மரணத்திற்காக மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. மரணத்திற்காக மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. அவன் எப்போதும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவருடைய விருப்பமாயிருந்தது. அதனால்தான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கூட ஆண்டவர் படைத்தார். இது ஆதாம் ஏவாள் சாப்பிட்டுட்டோம், இன்னும் பின்வரும் சந்ததிகள் சாப்பிட்டு அவர்கள் என்ன பண்ணும்? என்றைக்கும் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்காம கீழ்ப்படியாத ஒரு பாவத்தை செய்தபடினாலே ஆதாமின் மூலியமாக பாவமும் மரணமும் இந்த உலகத்துக்கு வந்தது. ஆமா தானங்க? எப்பொழுதுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தினுடைய கிரியையாயிருக்கு. நான் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன், அதை எப்படி நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் மூலமா தான் வெளிப்படுத்த முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்கள் அதை என்ன பண்ண மாட்டாங்க? செயல்படுத்த மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் அதை செயல்படுத்துவார்கள். அதுதான் கீழ்ப்படிதல். மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, பாவத்தினாலே, அந்த கீழ்ப்படியாத பாவத்தினாலே உலகத்துக்கு மரணம் வந்தது. ஆனால் பாருங்க, இங்க நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும். 1 கொரிந்தியர் 15 22லிருந்து 23 வரை. எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப நல்லா கவனிங்க. முதல் மரணம் உலகத்துல யாருடைய மரணம்? முதல் மரணம் யாருடையதா இருந்தது? ஆபேலுடைய மரணம் தான் முதல் மரணம். ஆபேலுடைய மரணம். அன்று தொடங்கிய அந்த மரணம் இன்று வரையிலும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த உலகம் எப்போது முடியுமோ அது வரையிலும் மரணம் இருக்கும். அந்த மரணத்திற்கு யாருமே தப்ப முடியாது. காரணம், அது ஆதாமின் மூலமாய் உலகத்தில் வந்தது. சாகவே சாவாய் என்ற அந்த தேவனுடைய கட்டளையை மீறினதனால் உண்டான காரியமா இது இருக்கிறது. அப்போ மரணம்தான் முடிவா? மனித குலத்திற்கு மரணம்தான் முடிவா என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை. எப்படி ஆதாமுக்குள் எல்லா மனிதர்களும் மரிக்கிறார்களோ அதே போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். ஆபேலின் மரணம் தொடங்கி இந்த உலகம் முடிகிற வரையிலும் மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் உயிர்ப்பிக்கப்படணும். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அதுல முதற் பலனானவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் அதை நமக்கு திருஷ்டாந்தமாக
எடுத்துக்காட்டாக, உதாரணமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை நிகழ்த்தி காட்டினார். ஆமென். பார், இந்த உலகத்திலே நான் எப்படி மரணித்து விட்டு வெளியே வந்தது போல, உயிர்த்தெழுந்தது போல, உலகத்தின் முதல் மரணம் தொடங்கி இறுதி மரணம் வரைக்கும் மரணத்துக்குள்ளானவர்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம இதை குறித்து ஆராயவோ, இதை உணர்ந்து வாழ்க்கை நடத்தவோ, அதை சிந்தித்து செயல்படவோ மறுக்கிறவர்களாக, அதற்கு ஆயத்தப்படாதவர்களாகவே நாம் இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதுதான் நடக்க போகிறது. அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். அவருடையவர்கள் என்று சொல்லும்போது யார்? அவருடையவர்கள்னா யாருங்க? பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாக இருந்தோம், பாவத்துக்குரியவர்களாக இருந்தோம், இருளுக்குரியவர்களாக இருந்தோம், அந்தகாரத்துக்குரியவர்களாக இருந்தோம், பாவத்துக்குரியவர்களாக, அக்கிரமத்துக்குரியவர்களாக. அப்படிப்பட்ட வாழ்வை, இருளுக்குரியவர்களாக, அந்தகாரத்துக்குரியவர்களாக இருந்த நம்முடைய வாழ்வை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவருக்குரியவர்களாக நம்மை மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். முன்னே நாம் அந்தகாரமா இருந்தோம், ஆனால் இப்பொழுதோ எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? சொல்லுங்க. தேவனுக்குரியவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? தேவனுக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, வாசிக்கலாங்களா? வாசிங்க. எபேசியர் 5:8. பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீங்க. இப்போதோ கர்த்தருக்குள்ளே வெளிச்சமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க வாழுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன பண்றாரு? தம்முடைய கடிதத்தின் மூலமாய் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்போ இப்போ நீங்க நான் எல்லாமே யாருக்குரியவர்களா மாறிட்டோம் தெரியுங்களா? கர்த்தருக்குரியவர்களா மாறிட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6:9 வரை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இல்லாது இருந்தோம். ஆமாத்தனங்க. ஆனால் அவருடைய நாமத்தினாலே நாம் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடையவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆமா, சரிங்களா? ஆனா பாருங்க, இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஒரு நாள் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது.
அனுதினமும் வாழ்கிற வாழ்க்கை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்தமாக வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது தான் முழுவதுமாக அவருடையவர்களாக மாற்றப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, நம்மை இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு அவருக்கு பிரியமானதாய், தேவனுக்கு பிரியமானதான ஒரு வாழ்க்கையை வாழும்போது முழுவதுமாய் அவருடையவர்களாக நாம் என்ன பண்றோம்? மாற்றப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ பாருங்க, அப்போ என்ன ஆகும்னா, ஆண்டவருடைய வருகையிலே அப்படி பரிசுத்தத்தை பூரணப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பரிசுத்தத்திலே தடுமாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பரிசுத்தத்திலே நிலைத்து வாழ்கிறவர்கள். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை இப்படியே சொல்லும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தமாகட்டும். அப்படின்னா அந்த பரிசுத்தத்தின் அளவை நம்ம என்ன பண்ணோம்? பூரணப்படுத்திட்டே இருக்கணும். அந்த பரிசுத்தத்தில் தடுமாறாமல் அந்த பரிசுத்தமான ஜீவிதத்தை நம்ம பூரணப்படுத்தும் போது முழுவதுமாய் நாம் என்ன ஆகிறோம்னா தேவனுடையவர்களாக மாற்றப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நாம் தேவனுடையவர்களாக மாற்றப்படுகிறோம். இன்றைக்கு இந்த அறிவு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கணும். ஆமாம், இந்த என் வாழ்க்கையின் பரிசுத்தத்தை நான் பூரணப்படுத்தும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் வரும்பொழுது அவருடைய வருகையிலே நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். அப்படி என்கிற அந்த அறிவை என்ன பண்ணணும்? நம்ம அதிகமாக பெற்றிருக்கணும். ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறதும், சபைக்கு வருகிறதும், ஆராதிக்கிறதும், ஊழியம் செய்கிறதும், சரிங்களா, அது ஒன்றுக்கும் உதவாத ஒன்றாக இருக்கிறது. நான் திரும்பவுமா இந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்வு பரிசுத்தத்தில் பூரணப்படும் போது, பரிசுத்தத்தில் தடுமாறாத போது மாத்திரமே தான் நம்ம என்ன ஆக முடியும்னா கர்த்தருடையவர்களாய் மாற்றப்பட முடியும். அப்போதான் அவருடைய வருகையிலே நாம் முதலாவது நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? எழுந்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நம்ம பாருங்க, ஒரு நாள் நல்லா பரிசுத்தத்தில் இருக்கிறதும், ஒரு மாதம் அப்படியே தடுமாறி வாழ்றதும், திருப்பி தேவ சமூகத்தில் போய் உட்கார்றதும், திருப்பி நம்மளை என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு திரும்ப இப்படி தடுமாற்றம் அடைகிறவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, உயிர்ப்பிக்கப்பட முடியாது. அதனால இதை ஒவ்வொருவரும் நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். நிச்சயமா உணரணும். நான் இப்படி வாழ்ந்தால்தான் தேவனுடைய வருகையிலே நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஏன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்திலே மரித்த ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்பட போகிறார்கள். அதில் முதற் பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பின்பு இரண்டாவது யாருங்க? அவருடையவர்கள். அதனால இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் என்பது, சரிங்களா, இதுல தெளிவா இல்லை. அவங்க தெளிவாவே இல்லை. இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்துல வருகிற ஒரு அவலமான ஒரு நிலைமை. ஆண்டவர் வரப்போகிறாரே, நான் உயிர்ப்பிக்கப்படணுமே, கிறிஸ்துக்குள்ள வாழும்போது நான் மறுரூபமாக்கப்படணுமே, அப்படி என்கிற அந்த உணர்வோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நாம விதைக்கிற விதை அது சாதாரண ஒரு விதையை போலத்தான் அது எல்லாருக்கும் தோணும். ஆனா அந்த விதையானது, சரிங்களா, விதைக்கப்பட்டு அது வளரும்போது அது பாருங்க, அதற்குரிய மேனி ரொம்ப அழகா இருக்கும்.
ஒரு சாதாரண விதை தான். ஆனால் அது முளைத்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மேனியை அது பெறுகிறது. ஆமாம் தானே? நம்ம நிறைய விதைகளை பார்த்துருக்கோம். செடிகளுடைய விதைகள், மரங்களுடைய விதைகள், நிறைய விதைகளை பார்க்கும். அது விதைத்து அது முளை கிளம்பி வளர ஆரம்பிக்கும் போது அது அதனுடைய மேனி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கிறது. ஆமா தானே? ஆமா தானே? அதே போலத்தான், நல்ல கவனிங்க, அதே போலத்தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரலாம். யாராவது தெளிவா வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15 40லிருந்து 41 வரை. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஆமென். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். அந்த உயிர்த்தெழுதலிலே அவருடையவர்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள் என்று சொன்னால், கனமுள்ள மகிமையுள்ள சரீரமாக, பலமுள்ளதாக, ஆவிக்குரிய சரீரமாய், அழிவில்லாததாய் அப்படிப்பட்ட மேனியை தரித்து அவர்கள் என்ன பண்ண போறாங்க? எழுந்திருக்க போகிறார்கள். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, ஆமென். இதுல கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் பங்கு பெறணும். பங்கு பெறக்கூடாதா? கண்டிப்பா இந்த உயிர்த்தெழுதலில் நாம் என்ன பண்ணோம்? பங்கு பெறுகிறவர்களா இருக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி, அவமானப்படுத்தப்பட்டு, காயப்பட்டு, மரித்து, உயிர்த்தெழுந்து நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து, கிருபையினால் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றி பாதுகாப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்வாழ்வையும் இளைப்பாறுதலையும் வெற்றியும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த வாழ்க்கை இளைப்பாறுதலான வாழ்க்கை, பாவ மன்னிப்பை பெற்ற வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதற்காக? நாம் ஒவ்வொருவரும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த வாழ்வு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற எதற்காகவும் கிடையாது, தெரியுமா? இதை நம்ம உணரணும். இன்னைக்கு அதை முழுவதுமா நீங்களும் நான் உணரணும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இளைப்பாறுதல், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள், நான் அனுபவிக்கிற நன்மைக்கு எதுவாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எதற்கு என்று சொல்லி நீங்க உணர ஆரம்பிக்கணும். எதற்கு தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெறுவதற்காகத்தானே தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, ஆமென். மற்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அதைத்தான் ரொம்ப ஆசையோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சியோடு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த நல்வாழ்வு, தேவனுடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மீண்டும் கடந்து போகலாம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம்
6வது வசனத்தை வாசிக்கலாங்களா? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தம் உள்ளவனுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாத்தீங்களா? இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறது பெரிய பாக்கியம், பரிசுத்தம். அது பெரிய பாக்கியத்துக்குரியது. அவர்கள் மீது இரண்டாம் மரணத்துக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அது என்ன இரண்டாம் மரணம்? இரண்டாம் மரணம் என்பது என்ன தெரியுங்களா? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இரண்டாம் மரணம்னா என்ன? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இரவும் பகலும் வேதனை உள்ள ஒரு இடம், அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். இந்த இடத்திற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தப்புவிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவமான மரணத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது. அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடையக்கூடாது. அது இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணம் யார் மேல கிரியை செய்ய முடியாது? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் மீது அந்த இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆசீர்வாதத்தை அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் பெறணுமா பெறக்கூடாதா? அதுதானே நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் மிகப்பெரிய வாஞ்சையும் ஆசையும். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்து பொழுதெல்லாம், வாதிக்கப்படும் பொழுதெல்லாம், அவமானப்படுத்தப்பட்டு அடிகளை வாங்கி அந்த சாபமான சிலுவையை சுமந்து நடக்கும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, ரத்தம் சிந்து போதெல்லாம் என்ன தெரியுமா நினைச்சார்? என் பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலிருந்து நான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட கொடுமையான அவமானமான ஒரு மரணத்தை என்ன பண்ணார்? அவர் சகித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இரண்டாம் மரணம் நம் மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையணும். அதற்கேற்ற வாழ்வை நாம் வாழணும். அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா தெரியுங்களா? தேவனும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியரா இருந்து அவரோடு கூட இருந்து 1000 வருஷம் தேவனோடு கூட இருக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உண்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த சத்தியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ கடமைக்காக தேவனை ஆராதிக்கிறது, துதிக்கிறது அல்ல. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படியான வாழ்கிற வாழ்க்கை தான். அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து இரண்டாம் மரணமானது நம் மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஆசாரியரா இருந்து தேவனுக்கு முன்பாக 1000 வருஷம் அவரோடு கூட ஆட்சி செய்யணும். இது நடக்கணும். நம்முடைய வாழ்வில் நடக்கும். அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்வு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். திருப்தி அடைந்துராதீங்க. நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கையில திருப்தி அடைந்துராதீங்க. போதும், இந்த பரிசுத்தம் போதும், இந்த ஜப ஜீவிதம் போதும், இந்த விசுவாசம் போதும், இந்த வேத வாசிப்பு போதும், இந்த ஆராதனை போதும் என்று சொல்லி சுய திருப்தி அடைஞ்சிடாதீங்க. தேவன் விரும்புகிற பரிசுத்தம், தேவன் விரும்புகிற விசுவாசம்,
தேவன் திருப்தி அடைகிற வாழ்க்கை, அதையே என்ன பண்ணோம், அந்த வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் முழுவதுமாய் வாழும். நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்துல நம்ம எதிர்பார்க்கிற எல்லா காரியம் நமக்கு வந்து சேரும். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் என்பது இந்த உலகத்துக்குரியவைகளை எதிர்பார்த்து வருகிறது. அதனால மேன்மையான ஆவிக்குரியவைகளை இழந்து போகிறது. அப்படி மேன்மையான ஆவிக்குரியவைகளை இழந்து போகிறதுனால இந்த உலகத்துக்குரியவைகளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அழியாத ஒன்று இருக்குது, அதை நோக்கி ஓடும் பொழுது அழிவுள்ளதாகி இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியை தேடுங்கள். எது தேவனுடைய ராஜ்யம், எது தேவனுடைய நீதி? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவது தானே. ஹல்லேலூயா. அதுதானே தேவனுடைய ராஜ்யம். பங்கு பெற்று அவரோடு கூட இருந்து அரசாட்சி புரிந்து மேன்மையான மகிமையை தரித்துக் கொள்வது தானே அவருடைய ராஜ்யமும். அந்த நீதிக்குரியவைகளை தேடுவது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே நமக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றும் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனா அதை வாஞ்சிக்காம, அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்காம அழிந்து போகிற தேடி ஆண்டவர் இடத்துல வந்து அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, இப்போ பாருங்க, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம். நல்ல கவனிங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் இப்ப முதலாவது உயிர்த்தெழுதல் யார்? ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ், இயேசு, ஆண்டவராக இயேசு. அடுத்தது அவருடையவர்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் தேவனை அறியாதபடி வாழ்ந்தவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை உதாசீனப்படுத்தவர்கள், தேவன் கொடுத்த மன்னிப்பின் தருணங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிருபையின் ஆவியை நிந்தித்தவர்கள், தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்தவர்கள், உடன்படிக்கை செய்த பரிசுத்தமான இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினவர்கள், இவர்கள்தான் தேவனுடைய கிருபையை போக்கடித்தவர்கள், தேவன் எதிர்பார்த்து காத்திருந்து கீழ்ப்படியாமல் போனவர்கள், இவர்கள் தான் மற்றவர்கள். இன்னைக்கு இதுதான் ரொம்ப அதிகமா இருக்குது. சபைகளில் இப்படிப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 100% எல்லா சபைகளும் இப்படிப்பட்டதான் இருக்காங்க. கீழ்ப்படியாத ஆவிகள், பின்மாற்றத்தின் ஆவிகள், திரும்ப தேவன் மன்னித்த பாவங்களை திரும்ப செய்கிறவர்கள், தேவன் விரும்பாததை செய்கிறவர்கள், தேவன் வெறுக்கிறதை செய்கிறவர்கள், தன்னலமானவர்கள், தங்களுடைய சுய இச்சை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனை துக்கப்படுத்துகிறவர்கள், தேவனை அவமானப்படுத்துகிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர். இவர்கள் தான் மற்றவர்கள், அவிசுவாசிகள். இவர்தான் மற்றவர்கள். இந்த மற்றவர்கள் எப்போ தெரியுமா எழுந்திருப்பாங்க? 1000 வருஷம் முடிந்த பிறகு இவரெல்லாம் எழுந்து இவங்கெல்லாம் எங்க தெரியுமா நிற்கணும்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்திலே 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம் வாசிங்க. தெளிவா வாசிங்க. நான் பெரிய வெள்ளி சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படி மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படி நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 15வது வசனத்தை கூட வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க. மற்றவர்கள் நான் சொன்ன பாரு, உலகம், மனிதன்
முதல் மரணம் தொடங்கி மனிதனின் இறுதி மரணம் வரையிலும் வாழ்ந்து மரித்தவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், பின்மாற்றக்காரர்கள், அவிசுவாசிகள், பயப்படுகிறவர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், அருவருப்பானவர்கள், பொய்யர், அவங்க எல்லாம் நிற்கணும் ஆண்டவருக்கு முன்னாடி நின்று ஒவ்வொருத்தரும் அவங்க செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடையணுமா. புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டோமா. அதில் பாருங்க, ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதில் எழுதப்பட்டவனா காணப்படாதவன் எவனோ அவனும் என்ன பண்ணுவான், அக்கினி கடலில் தள்ளப்படும். இவங்க யாருன்னா பேக் ஸ்லைடர்ஸ், பின்மாற்றக்காரர்கள். ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் எழுதிட்டார் ஆண்டவர். ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க, ஆதி அன்பிலே நிலைத்திருந்தாங்க, இந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் உலக கவலை, உலகத்தின் சிற்றின்பம், உலகத்துக்குரியவர்கள் எல்லாம் அது மேல் இருந்த அந்த விருப்பமும் வாஞ்சையும் தேவனை விட்டு பின்வாங்கும்படி அவர்களை செய்தது. அவங்க தேவன் அருவருத்து எல்லா காரியங்களும் செய்தார்கள். அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருந்தது. ஆனா இப்போ அந்த பேர் என்ன பண்ணதில்லை, காணப்படலை. அப்படின்னா காணப்படாம போனதற்கு காரணம் என்ன? அவர்களின் பின்மாற்றமான ஜீவிதம், தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவிதம். அதனால அவங்க பேர் இல்லை, எழுதப்பட்டது ஆனா அங்க காணப்படல. அவர்களும் எங்க போவாங்கன்னா அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க. மற்ற புஸ்தகம், அந்த புஸ்தகத்துல யாரெல்லாம் என்னென்னலாம் செய்தாங்களோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். நம்ம இந்த மெமரி கார்டு நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கு அந்த மெமரி கார்டில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சம்பவங்களும் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த மெமரி கார்டில் எல்லா டாட்டாவும் சேவ் ஆகி கிடக்குது. அந்த சின்ன மெமரி கார்டில் எத்தனையோ கோடிக்கணக்கான விஷயங்கள் அதில் என்ன இருக்குன்னா ஸ்டோர் ஆகிருக்குதுன்னா, ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்பில் இவ்வளோ அதிசயம் இருக்குதுன்னு சொன்னால் தேவனுடைய புஸ்தகம் என்பது எத்தனை அதிசயமானதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அது எவ்வளோ மெமரிகளை ஸ்டோர் பண்ணியிருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, நான் சொல்றோம் என்னென்னலாம் செய்யறோமோ மொத்தம் அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுக்கேற்றபடி ஒவ்வொருவரும் நியாயத்திற்படைந்து எங்க தெரியுமா தள்ளப்படுவார்கள்? அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டது, ஆனால் இப்போது அந்த பேர் இல்லை, அது கிறுக்கப்பட்டு இருக்கிறது, அது காணாமல் போனது. அப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர்களும் அக்கினி கடலிலே தள்ளப்பட போகிறார்கள். இவர்கள் தான் மற்றவர்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையானது எப்படிப்பட்டதா இருக்கிறது? ப்ளீஸ், தயவு செய்து சொல்றேன், இந்த உலகத்திற்காக வாழாதீங்க, உலக ஆசைக்காக வாழாதீங்க, உலக மனிதர்களின் ஆசைக்காக வாழாதீங்க, உங்களுடைய சுய இச்சைக்காக வாழாதீங்க. தேவனுக்காக வாழுங்க. தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுங்க என்று சொன்னா அவருடையவர்கள் தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவரோடு கூட நம்ம என்ன பண்ண போறோம்? 1000 வருஷம் ஆள போகிறோம். இரண்டாம் மரணத்துக்கு அவர்கள் மீது அதிகாரம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதற்காகத்தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக சிலுவையிலே அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி பாவம், சாபம், மரணம், பிசாசு, நரகம் எல்லாவற்றிலும் நம்மை மீட்டுக் கொண்டார். அந்த மீட்பு என்பது எவ்வளவு விசேஷித்தமானது, அந்த ரட்சிப்பு என்பது எவ்வளவு விசேஷித்தமானது. அந்த ரட்சிப்பை கரைப்படுத்திக் கொள்ளாதீங்க, அந்த ரட்சிப்பை அற்பமா எண்ணாதீங்க. அது மேன்மையானது, மகத்துவமானது. அந்த ரட்சிப்பை பெற நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. கர்த்தர் கிருபையாய் அந்த ரட்சிப்பை நம்ம ஊருக்கு கொடுத்திருக்கிறார். இன்றையிலிருந்து மனம் திரும்பி ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவர் வரும்பொழுது அவருடையவர்களாய் நாம் மாற்றப்பட்டு பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தினவர்களாய் இருக்கும்பொழுது மாத்திரமே நாம் எழுந்திருக்க முடியும், உயிர்த்தெழுந்திருக்க முடியும். கனமுள்ள ஒரு சரீரமாய், ஆவிக்குரிய ஒரு சரீரம், மகிமையுள்ள ஒரு சரீரமாய், அழியாத ஒரு சரீரமாய் மேனியை கர்த்தர் நமக்கு கொடுத்து வானவருடைய சாயலை தரித்துக் கொள்கிற அந்த நேரம் இன்னும் கொஞ்ச காலத்துல வரப்போகிறது.
ஆனால் அதை குறித்து இந்த உலகமும், அதை குறித்து சபைகளும், அதை குறித்து ஜனங்களும் உணர்வில்லாத இருக்கிறது தான் பரிதாபத்திலும் பரிதாபமாய் இருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் போய் முழங்கால் போடிட்டு, ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆனால் அது காணப்படாமல் போகக்கூடாது ஆண்டவரே. அது எப்பவுமே அங்கே நிலைத்திருக்கணும். ஒருவேளை அது காணப்படாமல் இருக்கும் என்று சொன்னால், ஓ என் தேவனாகிய கர்த்தாவே, நான் அக்கினி கடலிலே தள்ளப்படுவேன். அப்படிப்பட்ட வேதனையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதற்காக நீ எனக்கு கிருபை கொடுக்கல, அதற்காக பாவ மன்னிப்பாகி மீட்பை எனக்கு அருளவில்லை ஆண்டவரே. இந்த ஜீவ புஸ்தகத்தில் எப்பொழுதும் என் பேர் இருக்கணும் ஆண்டவரே. நம்ம வாசிக்கிறோம் இந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த பேர் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காமிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ இது சர்தை என்கிற சபைக்கு பரிசுத்த ஆவியான தேவன் வெளிப்படுத்துகிறார். நீ எப்படி தெரியுமா இருக்கிற? நீ உயிர் உள்ளவன் சொல்ற, ஆனா நீ இல்லை. எப்படி நீ உயிர் உள்ளவன் சொல்ற, ஆனா கூட நீ செத்தவனாத்தானே இருக்கிற. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடாதே. அது ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடப்படுகிற ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுவாய் என்பதை உணர்த்துகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஆயிரம் செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த செய்தி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்கி அது தேவனுக்கு முன்பாக உங்களை நிலைநிறுத்த வேண்டும். ஏதோ செய்தி கேட்டுட்டு போயிடாதீங்க. இந்த தேவனுடைய வார்த்தை அற்பமா எண்ணிட்டு போயிடாதீங்க. எப்பவுமே கேட்கிற வார்த்தை தானே, என்னைக்கும் நடக்க போகிறது தானே, அதை குறித்து நான் ஏன் இன்றைக்கு கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி தயவு கூர்ந்து உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. இது சத்தியத்திலும் சத்தியம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகவே போகாது. எதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. எதெல்லாம் நடக்கப் போகிறதோ அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கப் போகிறது. அதனாலே உணர்வுள்ளவர்களாய், பயமுள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து பரிசுத்தத்திலே தடுமாறாதவர்களாக, பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கலாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டுமே. அப்போதுதான் அவருடையவர்களாக நானும் மாற்றப்பட முடியும். அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள். அவர்கள் 1000 வருஷம் அவரோடு கூட ஆட்சி புரிந்து அந்த மகா மேன்மையை அடைவார்கள். அவர்கள் மீது 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. மற்றவர்கள் பின்மாற்றக்காரர்கள், தேவனை விட்டு விலகுகிறவர்கள், ரட்சிப்பை உதாசீனப்படுத்துவர்கள், ரட்சிப்பை பூரணப்படுத்தாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் 2ஆம் மரணமாக்கி அக்கினியும் கந்தம் எரியும் கடலே பங்கடைவார்கள். அப்படிப்பட்ட நிர்பாக்கியமுள்ள வாழ்வை வாழாதபடிக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த சாயங்கால வேளையில உணர்த்துகிறவராக இருக்கிறார். போய் உட்காருங்க, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காருங்க. இந்த உலகத்துக்குரியவளை அந்த கவலைகளை மூழ்கி தேவனுக்குரியவளை மறந்து போய்விடுகிறீர்களே, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் அற்பமானது, அதெல்லாம் லேசான காரியம் தேவனுக்கு. நீங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்க அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தேவனால முடியாது கிடையாது, முடியும். ஆனால் மேன்மையான ஒன்றை நீங்கள் மேன்மையாக எண்ணாதபடியினால்தான், உயர்வான ஒன்றை உயர்வாக எண்ணாதபடியினால்தான், மகத்துவமுள்ளதாக எண்ணாதபடியினால்தான் நமக்கு இவைகள் எல்லாம் கிடைக்க மாட்டோம். நீங்கள் அதை எண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென், ஆமென்.